அன்று அந்த நாட்களிலே அவர் மீது எதிர்க்கட்சியினர் போலி பிரச்சாரம் என்றும் கூறினார்கள். ஆனால் அவர் வெளிப்பரப்புக்கு தெரியாமல் மிக முக்கியமான ஆதாரங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிப்பினரிடமும் மற்றும் பலரிடமும் சமர்ப்பித்திருந்தது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த காணொளி கடந்த மாதம் 15/4/2026 அன்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் வெளிப்படுத்தி இருந்தோம். அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம். புலிகள் அமைப்பின் ரகசிய கணக்குகளில் சர்வதேச ரீதியில் இருந்த பல கோடிகளை சுரேஷ் ஆலே, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அத்தியட்சகராக இருந்த போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசன்ன அல்விஸ் மற்றும் சட்டமாதிவு திணைக்களகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இணைந்து தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பு வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சிறில் பிரியந்த என்கின்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது பல கோடிகளை இவர்கள் அன்றைய காலங்களிலே தனிப்பட்ட கணக்குகளிலே வைப்பிலிட்டிருக்கின்றார்கள். 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சுமோவார் என்ற புலிகள் அமைப்புடன் தொடர்பான ஒருவர் கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்படுகிறது. இந்த சர்வதேச விவகாரம் கையாளப்பட்டதோடு சுரேஷ் சாலை தான் கோட்டாபய ராஜபக்சவின் முதன்மை அதிபதியாகவும் எல்லா குற்றச்செயல்கள் நாசகார செயல்களை இயக்குகின்ற இயங்கு சக்தியாகவும் இருந்ததாக குறித்த சிறில் பிரியந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சம்பவமும் இடம்பெறுகிறது. அதாவது விசாரணையை வேகப்படுத்துங்கள், ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, இந்த அனுரகுமாரவின் ஆட்சி இழக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லது எதிர்கட்சியினர் இந்த ஆட்சியை சீர்குலைத்தாலும் பரவாயில்லை, விசாரணைகளை தாமதப்படுத்தாதீர்கள், உடன் துரிதப்படுத்துங்கள், இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று அனுரகுமார தரப்பால் கடந்த மாதம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது விசாரணை அதிகாரிகளுக்கு. இதில் அரசியல் கலப்பு வேண்டாம், நீதிமன்ற முறையை உடன் கையாண்டு, அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மற்றும் பலருக்கு கூறப்பட்டது, நீதிமன்ற வழிநடத்துதலில் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. அதுவும் நாங்கள் கடந்த மாதத்தில் 30/4/2026 அன்று வெளிப்படுத்திய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே இதனையும் வெளிப்படுத்தி இருந்தோம். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இனி வரப்போகின்ற மாதங்களில் பல தலைகள் உருளப் போகின்றன. பலருடைய நிலைகள் ஆபத்திலேயே முடிய போகிறது. அந்த நாடு நாசமாக போவதற்கு காரணமாக இருந்த பல தலைவர்கள் சிக்கப் போகிறார்கள். எப்படி கூறுவீர்கள்? என்பிபி அரசில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதி ஒருவர், என்பிபி அல்லது ஜேவிபி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் சாதாரணமாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நினைப்போம், ஆட்சியை தக்க வைக்கும் வேண்டும் என்றால் இவ்வாறான விடயங்களில் அரசு கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்காவிடம் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.